Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ்க்கான ஃபஸ்ட்டு 2 யூனிட்டை கம்பேர் பண்ணி ஒரு யூனிட் டெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே கேட்டிருந்தீங்க இங்கிலீஷ் மட்டும் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுங்கள் சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக உங்களுக்காகவே இந்த கொஸ்டின் பேப்பர் கிரியேட் பண்ணியிருக்கோம். தமிழ் மீடியம் பட் இங்கிலீஷ் 2 மீடியத்துக்குமே இதுக்கு வந்துட்டு நம்ம இந்த ஒரே வீடியோவில் கொஸ்டின் பேப்பர் கிரியேட் பண்ணோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லை மற்ற சப்ஜெக்ட்டுக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சொல்லணும்னா 10th ஸ்டாண்டர்ட் வந்து எல்லா சப்ஜெக்ட்டையும் கொஸ்டின் பேப்பர் ஸ்டடி பண்ணி எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க இன்னைக்குள்ள வீடியோவில் ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 யூனிட்டை கம்பேர் 50 மார்க் ஒரு யூனிட் டெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து டேரெக்டாக நான் கம்பேர் பண்ண 1 மார்க் கொடுக்கல. ஸோ 2 மார்க் 4 பார்த்தீங்கன்னா 5 மார்க்காக 4 மார்க்காகவும் நெக்ஸ்ட் 8 மார்க்கு 5 மார்க் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கொஸ்டின் பேப்பரோட இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் கண்டிப்பாக நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படும். ஃபஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் இன் 6 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின். 6 கொஸ்டின் தான். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஏ கிராஸ் பியும் பி கிராஸையும் கண்டுபிடிக்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் டேரெக்டாக தான் கேட்டிருக்கோம். செகண்ட் கொஸ்டினும் ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ். ஆனால் டிஃப்ரென்ஸ் என்னன்னா ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 10 கொடுத்துருங்க. அப்போ ப்ரைம் நம்பர் கம்பேரிசன் பண்ண ஃபஸ்ட் வந்து 1 இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர், இட் இஸ் ஏ கம்பேரிசன் வந்து ஹோல் நம்பர் நேச்சுரல் நம்பரில் கம்பேர் பண்ணக்கூடியதா. ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் 2, நெக்ஸ்ட் 3, 5, 7 வரைக்கும் தான் 2 ஒன்லி தான் ஈவன் ப்ரைம் கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ஆப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என்ஆப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என்ஆப் ஏ கிராஸ் என்ஆப் பி. இது வந்து வெரிஃபை பண்ண ரொம்ப முக்கியமான சம். 4th சம் டொமைன் அண்ட் ரேஞ்ச் கம்பேர் பண்ணி செகண்ட் எக்ஸசைஸ் இருக்கிறது. 5th சம் கம்பேர் டிட்டர்மைன் இட்ஸ் டொமைன் அண்ட் ரொம்ப சிம்பிளாக கம்பேர் பண்ணக்கூடாது. 6th சம் வந்து பார்த்தா ரிலேஷன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஸோ இதெல்லாம் நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். 7th சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஏ அண்ட் பி, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ ஒரு 7 கொஸ்டின்லேருந்து நம்ம டேரெக்டாக 6 கொஸ்டின் ஆன்சர் பண்ணால் போதும். அடுத்து கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு 4 மார்க் ஆன்சர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ 8th கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏ செட்டும் பி செட் கொடுத்துட்டு சி எல்லாமே வந்து எக்ஸ் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ஆர் இட்ஸ் நம்ம என்ன சொல்லலாம் பிலாங் டு சமேசான் ஆர் அதே மாதிரி வந்து சிக்மான்னு சொல்லுவோம். ஸோ இதில் இதுக்கான வேல்யூ முதல் நம்பர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி கம்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் 9th கொஸ்டின் வந்து நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது இது வந்து எகைன் சொல்லும்போது இது ஜஸ்ட் வெரிஃபிகேஷன் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி இஸ் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம வெரிஃபை பண்ணி போடணும். 10th கொஸ்டின் வெரிஃபிகேஷன் தான். பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி கம்பேர் பண்ணக்கூடியதான். நெக்ஸ்ட் 11th சம் ரொம்ப முக்கியமானது. செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 8ன்னு சொல்லும் போது ஆல் நேச்சுரல் 1 to 7 வரைக்கும் எழுதிக்கிறோம். நேச்சுரல் நம்பர் 1 ஸ்டார்ட். செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 8ன்னு சொல்லும் போது 2, 3, 5, 7 மட்டும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சி செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் 2 மட்டும் தான். ஸோ ஏ கிராஸ் பி மைனஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி கம்பேர் பண்ணணும். இது 11th சம். 12th சம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் ஷோ தட் ஏ கிராஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி கம்பேர் பண்ணக்கூடிய சொன்னோம். 13th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ டயக்ராம் கிராஃப் அண்ட் பார்த்தீங்கன்னா செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம். இது வந்து செகண்ட் எக்ஸசைஸ் இருக்குது கம்பேர் பண்ணக்கூடிய தான். ஸோ நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 10. நெக்ஸ்ட் 14th சம் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப சிம்பிளாக கம்பேர் பண்ணுறது ரிலேஷனை கம்பேர் பண்ணி கிளர்க் இது பார்த்தா அசிஸ்டன்ட் கிளர்க் மேனேஜர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கம்பேர் பண்ணி அதுக்கான அவங்க சம்பளத்தோட கொடுத்து அதுக்கான ரிலேஷன் வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம். 15th சம்மும் கண்டிப்பாக டேட்டா ஏ யூனியன் பி கிராஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி வெரிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கிராஃப் இதில் வந்து கிராஃப் ஜம்ப் ரெண்டுமே கொடுத்துருக்கோம். ட்ரா த கிராஃப் ஒய் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10 ஆர் ட்ரா த கிராஃப் ஒய் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 4. ஸோ இது ரெண்டு சமே ரொம்ப முக்கியமான சம், ரொம்ப எளிமையாக போடக்கூடாது. நெக்ஸ்ட் 17th சம் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள். ஸோ ஒன்று வந்து லெஸ் தென் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ண ஸ்கேல் ஃபேக்டர் லெஸ் தென் 1க்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது அதுக்கு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 1 கம்பேரிசன். ஸோ ரெண்டு எதிர சாய்ஸாக கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்படியே பார்த்துருவாங்க. வேணும் 6 வினாக்கள் வீடியோ. ஸோ தமிழ் மீடியம் தனியாக இங்கிலீஷ் மீடியம் தனியாக கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம். ஸோ பகாயன் கம்பேரிசன் பண்ணி எல்லாமே கிராஸ் ரொம்ப சிம்பிளாக தான் போடலாம். அதுக்கு மதிப்பகம் வீச்சகம் அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ண உறவான்னு சொல்லி கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏ மற்றும் பி கணவன். நெக்ஸ்ட் வந்து 7 வினாக்கள் வீடியோவில் சரிபார்க்க சம் தான் நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கு 11வது கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. வரக்கூடிய ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்லேயும் இந்த கொஸ்டின் வந்து நிறைய சான்ஸ். ஏ என்பது 8ஐ விட பார்த்தீங்கன்னா குறைவான இயலுங்களுக்கான, பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் சி என்பது இரட்டைப்படை பகா. ஸோ ரொம்ப சிம்பிள். ஏ கண்டுபிடி 1லேருந்து 7 வரைக்கும் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் பின்றது வந்து இப்போ 8 விட குறையும் பகா என்ன 2, 3, 5, 7 எழுதிக்கிறோம். சி இரட்டைப்படை 2 மட்டும். ஸோ கம்பேரிசன் ஏ கிராஸ் பி மைனஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி கம்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரிபார்க்க 13th ஒன்று கம்பேரிசன் ரொம்ப முக்கியமான. 14th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ரொம்ப சிம்பிளாக கம்பேர் பண்ணிக்கலாம். 15th எளிமையாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபும் ப்ராக்டிகல் ஜாமெட்ரியும் வரைபடம் வரைக்கும் y ஈக்குவல் டு x ஸ்கொயர் மைனஸ் 9 அல்லது வரைபடம் வரைக்கும் y ஈக்குவல் டு x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 4. அதுக்கப்புறம் வந்து வடிவத்தை
புக் ஒன் வந்து 3 பேஜ் கம்பேரிசன் அளவுக்காரங்க 3 பேஜ் லெஸ் தென் 1 அப்புறம் அதுக்கப்புறம் தான் கிரேட்டர் தான். ஸோ ஓவராலாக இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியாக தமிழ் மீடியத்துக்கு தனியாக வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பருடைய பிடிஎஃப் லிங்க் உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்குறோம். ஸோ தேவைப்படுற டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திக்கங்க. ஸோ நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீச்சர் 10th ஸ்டாண்டர்ட் எல்லா சப்ஜெக்ட்டுமே கொஸ்டின் பேப்பர் ஸ்டடி மெட்டீரியல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் நம்ம சேனல் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட் சயின்ஸ் எஸ்எஸ்க்கும் கண்டிப்பாக நம்ம தொடர்ச்சி தமிழுக்கும் நம்ம கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறோம். ஸோ கவலைப்படாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்லேருந்தே படிங்க, அப்போ தான் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஸ்டில் நவ் தேங்க்யூ ஆல்.